டிஜிட்டல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்க அனைவருக்குமே நம்ம சேனல் சார்பாக தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். 2026ஆம் ஆண்டு தொடங்கி நம்ம எல்லாருமே ஏப்ரல் மாதத்துல அடியெடுத்து வச்சிருக்கோம். ஆங்கில காலண்டர் அடிப்படையில் ஜனவரி 1ஆம் தேதியை தான் ஆங்கில புத்தாண்டா கொண்டாடப்பட்டு வருது இல்லையா? அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் சித்திரை வருட பிறப்பு, அதாவது சித்திரை முதல் தேதியில தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்பட்டு வருது. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்துல சித்திரை திருநாள் கொண்டாடப்பட்டு வருது. எல்லாரோட ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளை ஒரு நாள் முடிந்த உடனே இன்னொரு நாள் வரும்போது தான் ஓகே நம்மளுடைய எல்லா பிரச்சனையுமே சரியாக போகுது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வாழ்க்கையோ ஒரு பயணத்தை ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வருடம் முடிந்து இன்னொரு வருடம் அப்படிங்கிறது வரும்போது நிறைய நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் போது இந்த தமிழ் புத்தாண்டு யாருக்கெல்லாம் சூப்பராக இருக்க போகுது, எந்த ராசிக்காரங்கள்லாம் ஓஹோன்னு இருக்க போறாங்க அப்படின்னு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரிஷப ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? நான் ஒரு புதிய முயற்சி பண்ணலான்னு இருக்கேன், நான் ஒரு தொழிலுக்கு நான் வெளிநாட்டில் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன், அது எல்லாமே எனக்கு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ரிஷப ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு தீபகம் நீங்க சொல்லுங்க. கண்டிப்பாம்மா. பொதுவாக ரிஷபராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கெங்க நல்லா இருக்கோம், நாங்கள் பிறந்ததுலேருந்தே நல்லா இல்லைங்க, நாங்கள் 10 வருஷமா நல்லா இல்லை, 15 வருஷமா நல்லா இல்லை, இப்படி எப்பயுமே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய பர்சனாலிட்டிஸாக ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வெளியே வரும்போது சும்மா ஜம்முன்னு டக்கராக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. அதாவது இந்த பிள்ளைக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கா அப்படின்னு நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அழக விரும்பக்கூடியவங்க, உண்மையான அன்பை எதிர்பார்க்கக்கூடியவங்க, காலபுருஷனுக்கு 2ஆம் பாவம். அதாவது சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் டிஃபால்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு ரிஷபராசி பிள்ளை இருக்குது அப்படின்னா அந்த வீடு கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஏன்னா அந்த பிள்ளை அந்த குடும்பத்தை மேம்படுத்தும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. என்ன அந்த குடும்பத்தை மேம்படுத்தினாலும் அந்த பிள்ளைக்கு நல்லது நடக்குமா? அந்த பிள்ளையை எல்லாரும் நல்லா பார்த்துப்பாங்களா? அந்த பிள்ளை பெருசாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணும்? உண்மையான அன்பு எக்ஸ்பெக்ட் பண்ணும். அதாவது அன்கண்டிஷனல் லவ் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப ரொமான்டிக்கான பர்சனாலிட்டிஸ், உருகி உருகி பார்த்திங்கன்னா காதலிக்கிறது, இதெல்லாம் ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் இந்த அடுத்த சனி பயிற்சி வரைக்குமே, இந்த வருஷம் மட்டும் இல்லை அடுத்த வருஷமும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நான் பெருசாக அன்பை எதிர்பார்க்குறேன், காதலை எதிர்பார்க்குறேன் அப்படின்றதெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு நான் சாதிக்க பிறந்தேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை டிஃபால்ட்டாக உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. காரணம் என்ன? இந்த வருடம் முழுசும் ரிஷபத்துக்கான வருடம், அடுத்த வருடமும் ரிஷபத்துக்கான வருடம். இந்த பராபவ வருடம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கக்கூடிய ராசி எது அப்படின்னா ரிஷபம் தான். எப்படிம்மா, எப்படி வச்சு சொல்கிறீங்க? போன வருஷம் கூட தான் எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க, நாங்கள் ஒன்றும் பெருசாக நல்லா இல்லையே அப்படின்னு யோசிக்கிறவங்க கவலைப்படாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நிறைய நல்லது நடக்கும். எப்படி சொல்கிறோம்? பிளானட்டரி பொசிஷன்ஸை வச்சு தான் சொல்கிறோம். மொதல் விஷயம் பாருங்கள், சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார், உபஜயஸ்தானத்தில் சனி. நீ என்ன வேலை செய்கிற அப்படின்னாலும், நீ எந்த வேலைனாலும் செய்யுமா, நீ வேலைன்னு ஒன்று செய்யுமா, உனக்கே உள்ளூர ஒரு திறமை இருக்குது, நீ எந்த வேலை செஞ்சாலும் இன்டெப்த் ஆஃப் நாலேஜை நீ கேதர் பண்ணிப்ப. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப முழுசும் 24 hours 365 டேஸும் நான் உழைக்கக்கூடிய ராசி எது அப்படின்னா நம்ம ரிஷபத்தை தான் சொல்லணும். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மகரத்தை சொல்லணும். டிஃபால்ட்டாக எனக்கு உழைக்கிறது ரொம்ப பிடிக்கும், சம்பாதிக்கிறது ரொம்ப பிடிக்கும், பணம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும், என்னை அழகுபடுத்திக்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்படி நிறைய எண்ணம் இருக்க ரிஷபராசி அன்பர்கள் 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. பொதுவாக உபஜயஸ்தானத்தில் பாவி உட்கார்றாரு அப்படின்போது நிறைய நல்லது செய்வார். சனியினோட கேரக்டர் என்ன? நீ பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணு, நான் உனக்கான பலனை எல்லாரும் மிச்சம் சொச்சம் வைக்காமல் நான் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான். அந்த விஷயத்தை நம்ம யோசிக்கணுன்ற அவசியமே இல்லையே. நம்மளுக்கே இன்டெப்த் ஆஃப் அந்த திறமை, இன்பில்ட்டாகவே அந்த திறமை அப்படின்றது இருக்குது, இன்டெப்த் ஆஃப் நாலேஜும் இருக்குது. அப்போ ரிஷபராசி என்பது ஆண்களை பற்றி கணக்கு இல்லைம்மா, ஆண்களை பற்றி நம்ம பெருசாக யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா 12 ராசி ஆண்களும் வேலை செய்வாங்க. ஆனால் பெண்கள் நாங்கள் பாருங்கள் நல்லா படிச்சிருக்கோம், திருமணமான பின்னாடி கணவரோட குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வேலை செய்யறது பிடிக்கல, அதனால் வேலையை விட்டு நின்றுட்டோம் அப்படின்னு சொல்ல ரிஷபமாக இருந்தாலும் சரி, குழந்தை பிறந்துடுச்சுமா குழந்தைய பார்த்துக்கணும் அதனால் வேலையை விட்டு நின்றுட்டோம் அப்படி சொல்கிற ரிஷபராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் படிக்கவே இல்லைம்மா அப்படி சொல்கிற ரிஷபராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி, இப்போ 60 வயசு ஆயிடுச்சுமா அப்படி சொல்கிற ரிஷபமாக இருந்தாலும் சரி, ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர். நாளைக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே அப்படின்னா கூட இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக எந்துவாக நாங்கள் எங்களை அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த வருடம் ரிஷபத்துக்கான வருடம். நான் திருப்பி சொல்கிறேன், எந்த வேலை நீங்கள் செய்யலை அப்படின்னாலும் ஒரு சின்ன அளவிலாவது ஒரு தொழில் அப்படின்றது தொடங்குங்க. என்ன தொழில் செய்யறதுனே தெரிலம்மா அப்படின்னா உங்கள் சுய ஜாதகம் பாருங்கள், பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு குட்டி தொழிலாவது நீங்கள் தொடங்கி பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகலாம். இது சனியை பேஸ் பண்ணி மட்டுமே சொல்லலாமா, சனி இந்த மாதிரி வர்றது பெருத்த ஒரு அதிர்ஷ்டம். சனி பகவானை பேஸ் பண்ணி மட்டுமே சொல்லலை, ராகு பகவான் 10ஆம் பாவத்தில் இருக்கார். அதாவது இந்த 12ஆம் மாதம் வரைக்கும் ராகு பகவான் 10ஆம் பாவத்தில் இருக்கார்.
10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு அப்படிம்பாங்க. இங்க 10ல் இருக்கக்கூடிய பாவி யாரு? ராட்சஸ். அரசனை போல யோகம், ஏன் சக்கரவர்த்தி போல யோகம் கூட கொடுத்துருவான். நீ என்ன தொழில் செய்யறீங்க அப்படின்னாலும் அந்த தொழிலில் ஒரு பிரம்மாண்டத்தை ராகு பகவான் ஏற்படுத்துவோம். அதுக்கு நம்ம முதல்ல தொழில் செய்யணும். புரியுதுங்களா? ஸோ அதனால தான் நான் சொன்னேன், இந்த வருஷம் ரிஷபத்துக்கான வருஷம். சின்ன அளவிலாத ஒரு தொழில் அப்படின்றது தொடங்குங்க. சரி, அப்போ ராகு எந்த ஆஸ்பெக்டில் உங்களுக்கு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவோம்? சும்மா சாதா ஒரு டெய்லராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இன்பில்ட்டாகவே நிறைய திறமை இருக்கும். அந்த டெய்லரிங் ஒர்க்கே மற்றவங்களை விட யூனிக்காக செய்வீங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா புது புது ஃபேஷன்ஸை இன்டியூஸ் பண்ணுவீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் எஃபி, இன்ஸ்டா இந்த மாதிரி டிஜிட்டல் மீடியாவில் நீங்கள் பெருசாக பிரபலமாகி சில 100 மக்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச நீங்கள் பல லட்சம் மக்களுக்கு தெரியக்கூடிய பிராப்தம் இருக்குது. அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். 6ஆம் மாதம் வரைக்கும் பெருசாக நெகட்டிவ் கிடையாதுமா. 12ஆம் மாதம் வரைக்கும் ராகு 10ல் தான் இருப்பார். 6ஆம் மாதத்துக்கு மேலே பொதுவாக ஒருத்தவங்க திடீர்னு டெவலப் ஆனாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 4 கண்ணு அவங்கள பார்க்கும். ஆனால் ரிஷபத்தை 400 கண்ணு பார்க்கும். அப்போ தொழிலில் இன்னும் கொஞ்சம் கவனம். 4 பேர் பாருங்கள் உங்களை ஏதாவது ஒரு விதத்தில் ட்ராப் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆக தொழிலில் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணும். அதே மாதிரி கேத்து பகவான் 4ஆம் பாவம், சுகஸ்தானத்தில் கேத்து. நிறைய பேர் வெளிநாடு போய் வேலை செய்யறதுக்கான பிராப்தம் உண்டு. இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளுறதுக்கான பிராப்தம் உண்டு. உங்கள் ஆரோக்கியத்துலேயும் கவனம். அதே மாதிரி உங்கள் அம்மானோட ஆரோக்கியத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அம்மா கூட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுக்கு 6ஆம் மாதம் வரைக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு. குடும்பத்தில் ஒரு புது உறவு அப்படின்றது உங்கள் கூட உறவாடிட்டு இருக்கும். பிரச்சனை இல்லை, அது நிரந்தரம் அப்படின்னு நினைக்காதீங்க. எப்பயுமே ரிஷபத்துக்கு எந்த உறவும் நிரந்தரம் கிடையாது. நம்ம வழிபாடு பண்ணுற கடவுளை அன்றி அப்படின்றத தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 6ஆம் மாதத்துக்கு மேலே குரு பகவான் 3ஆம் பாவத்தில் போவார். நம்மளோட தைரிய ஸ்தானத்தில் போவார், முயற்சி ஸ்தானத்தில் போவார். உங்களோட முயற்சியும் தைரியமும் ஐயோ 3ஆம் பாவம் பெருசாக சரியில்லையம்மா அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். நம்ம ராசி அதிபன் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிரனுக்கு குரு நட்பு கிரகம் கிடையாது, பகை கிரகம் தான். அப்போ அவர் 3ஆம் பாவத்தில் போனாலும் உச்சம் பெற்று அமர்றார். அப்போ இன்டெப்த்தாக உங்களோட நாலேஜ் இன்னும் அதிகமாகும். அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நிறைய செய்வீங்க. ஆன்மீகம் சார்ந்த வஸ்துக்களை நம்ம எதிர் வீடு பக்கத்து வீடு அவங்களுக்குலாம் கொடுத்து அவங்க கூட உறவாடுறதுக்கான வாய்ப்பு. குட்டி குட்டி ஆன்மீகம் சார்ந்த டூரு டிராவல் எல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு. இறை வழிபாடு அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு. இப்படி நிறைய நல்லது அப்படின்ற ரிஷபத்துக்கு நடக்க போதுமா. உங்களுடைய முயற்சி அப்படின்றது மட்டும் கைவிடாதீங்க. இந்த வருஷம் எந்த அளவுக்கு முயற்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சாலிடாக உங்கள் டெஸ்டினி அடைவீங்க. இல்லை மாற்றுக்கருத்தே இல்லைம்மா. வாழ்த்துக்கள். ஓகே மேம். ரிஷப ராசி புதிய தொழிலெலாம் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படி சொல்லியிருக்கீங்க. எந்த முயற்சினாலும் பண்ணுங்க, நீங்கள் முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக சுந்தரபாண்டியன் சார் நீங்கள் சொல்லுங்கள், ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த 2026 தமிழ் புத்தாண்டில் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய நபர்களில் முதல் இடத்தை பிடிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரிஷபராசி தான். கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் பட்ட ஒரு என்ன சொல்கிறேன்னா வாழ்க்கையில் வேதனை, கவலை, துன்பம் எல்லாத்தையும் நீங்கள் கடந்து நீங்கள் உங்களுக்காக வாழ போகிறீங்க அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையுடன் குருவுடைய முழு ஆசீர்வாதத்துடன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடலாம். அதே போல் பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொதுவாகவே பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். தற்போது ஆனி மாதத்துக்கு மேலே அவர் 3ஆம் இடத்துக்கு போவார். ஸோ 3ஆம் இடத்துக்கு குரு போகிறது உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதம்னு சொல்லி மேம் சொன்ன மாதிரி அது உண்மை. ஏன்னா குரு உங்களுக்கு 8க்குரியவர். 3ஆம் இடத்துல மறையிறது நிறைய மாற்றத்தை கொடுப்பார். ஸோ 3ஆம் இடத்துல மறைஞ்சு அவர் என்னென்ன விஷயங்களை தரப்போகிறாருன்னா, குரு அங்கே உச்சமடைகிறார். ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு கிரகம் உச்சம் பெற்று உங்கள் லைஃப்பில் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டான விஷயம்னா கணவன் மனைவி ஒற்றுமை என்ற வார்த்தையை மறந்துட்டு நம்ம உண்மையிலேயே கல்யாணம் முடிச்சுட்டு திருமண வாழ்க்கையில் வாழ்கிறோமா இல்லை சன்னியாசியாக வாழ்கிறோமா அப்படிங்கிற வாழ்க்கை வாழக்கூடிய நம்மளுடைய ரிஷபராசி பெண்களாக இருக்கட்டும், ரிஷபராசி ஆண்களாக இருக்கட்டும். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய உண்மையான அன்பு, உங்களுடைய உண்மையான உணர்வுகள், உங்களுடைய உண்மையான பாசத்தை புரிந்து கொள்ளவே மாட்டேங்காங்களே அப்படின்னு நினைக்கிற உங்களுடைய பார்ட்னர் இந்த குரு பகவானுடைய பார்வையின் மூலமாக, குரு 5ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடை பார்க்க. ஸோ இனிமே நீங்கள் யார்கிட்டையும் உங்களை பற்றி விளக்கம் சொல்கிறத விட்டுருங்க. நீங்கள் போய் நீங்கள் நல்லவங்க, நீங்கள் உண்மையாக இருக்கீங்க, நீங்கள் நேர்மையாக இருக்கீங்கன்னு இவ்வளோ நாள் விளக்கம் சொல்லி கூட காதில் கூட வாங்காத உறவுகள் இனிமே தான் உங்களை தேடி உங்கள்கிட்ட அன்பு காட்டுவாங்க. உங்களுடைய ரியாலிட்டியை அவங்க புரிஞ்சு இனிமேல் அன்பு காட்டக்கூடிய நிலைமை வரும். அதனால் அந்த அன்புக்காக மிகப்பெரிய ஏக்கத்திலும் மிகப்பெரிய கவலையிலும் இருந்த உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படுது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதுக்கடுத்து
ரிஷபராசிக்காரங்கிட்ட கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அது 80 கிட்ஸ் ஆகட்டும், 90 கிட்ஸ் ஆகட்டும், நம்ம இப்போ உள்ள 2K கிட்ஸாக கூட இருக்கட்டும், நாங்களும் திருமணத்துக்கு முயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். ஏதாவது ஒன்று சொல்ல சொல்லி வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்காங்க. டேய் எதுக்குடா வேண்டாம்னு சொல்கிறீங்க, ஏன்டா வேண்டாம்னு சொல்கிறீங்கன்னு நாங்கள் வெளிப்படையாக கேட்டும் பார்த்துட்டோம். ஏதாவது ஒரு காரணம் சொல்லி எங்களுடைய மேரேஜ் தள்ளி போய்கிட்டே இருக்குங்க. எங்களுக்கு கல்யாணம் முடியுமா இல்லை முடியவே முடியாதா அப்படின்னு வருத்தத்தில் இருக்கிற ரிஷபராசிக்காரங்களுக்கு உறுதியாக குரு பகவானுடைய பார்வையின் மூலமாக திருமணத்துக்காக காத்திருக்கிற ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமணம் முடிய போகுது. ஃபஸ்ட்டு மேரேஜும் முடியும். அதே இது ஃபஸ்ட்டு மேரேஜ் முடிஞ்சு ஊஞ்சல் ஊசலாடக்கூடிய நிலைமையில் இருந்து கடைசியில் டைவர்ஸ் வாங்கிட்டேன், இந்த 3 வருஷத்தில் என்னை புரிஞ்சுக்கிறாத உறவு என்னை விட்டு போயிடுச்சு, செகண்ட் மேரேஜாக எனக்கு நல்லா இருக்குமான்னு எதிர்பார்க்குற ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க நம்மளுடைய குரு பகவான் 11ஆம் இடத்தை தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்குறனால உறுதியாக ஃபஸ்ட்டு மேரேஜுக்காக காத்திருப்பவர்களுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜும், செகண்ட் மேரேஜுக்காக திருமணம் முடித்தா நல்லா இருக்குமான்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்களுக்கு உறுதியாக 2வது திருமணத்துக்கான பாக்கியம் கிரக ரீதியாக ஏற்படுது. சரி, இப்போ திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? ஏன்னா குழந்தை பாக்கியத்தில் நிறைய தடையை சந்திச்சுக்கிருக்கோம். ஒரு 3 மாதமாக 3 வருடமாக நாங்களும் போகாத ஆஸ்பத்திரி கிடையாது, சுத்தாத கோவில் கிடையாது, சுற்றி பார்க்குறோம், ஒன்றுமே குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்கி, தங்கவே மாட்டேங்கிங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆனி மாதம் வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். எந்த ஆஸ்பத்திரிக்கும் அலைய வேண்டாம், எந்த கோயிலையும் சுற்ற வேண்டாம். நீங்கள் கணவன் மனைவி ஒற்றுமையை மட்டும் மனசார நினச்சிக்கிட்டு ஆனி மாதத்துக்கு பிறகு குருவோடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல உழுதா. ஸோ உங்களுடைய 5ஆம் இடத்த சனி பகவான் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கார். ஸோ சனி பகவானை அதாவது குரு பார்க்கும்பொழுது சனியும் குருவும் இணைந்து பார்க்குறனால குழந்தை பாக்கியம் கிடச்சிடும். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு சுய ஜாதகத்தில் குருவோட பார்வையோடு சேர்ந்து சனி இருந்துட்டாருன்னா கட்டாயமாக அங்கே என்ன கிடைக்கும்? குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும். சுய ஜாதகத்துலையும் இதுதான். இப்போ கோச்சாரமே அதுக்கு உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்குது. ஸோ அப்போ குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற ரிஷபராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைகள் உங்கள் பேச்சே கேட்க மாட்டேங்காது. கிட்டத்தட்ட நீங்கள் உயிரை கொடுத்து பார்த்துட்டீங்க. அந்த நிலவில் இருக்கவங்களுடைய வாழ்க்கை இனிமேல் உங்கள் குழந்தையும் புரிஞ்சுக்கிறப்பாங்க. உங்கள் குடும்பத்தில் யார் யாரெல்லாம் உங்களை விலக்கி வச்சாங்களோ, உங்களுடைய நண்பர்கள் யார் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்துகிறாங்களோ, கஷ்டப்படுத்துகிறாங்களோ, அத்தனை பேரும் இந்த புத்தாண்டு முதல் உங்களிடம் உண்மையான அன்பை காட்டி, உண்மையான ஒரு பாசத்தை காட்டி, உங்கள் கூட வாழக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பணத்துக்கு ஆசைப்படுறவங்க கிடையாது, பொருளுக்கு ஆசைப்படுறவங்க கிடையாது. நல்ல குணம் உண்டு, நல்ல பாசம் காட்டுற ஒரு அன்பான ஏக்கம். அந்த ஏக்கத்துக்கு மட்டும்தான் உங்களுடைய எப்பயுமே ஒரு ஆர்வமும் எண்ணமும் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நல்ல குணம் உள்ள உங்களுக்கு குரு பகவானுடைய ஆசீர்வாதம் உறுதியாக கிடைக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இந்த வருடத்தில் அப்போ பிரச்சனையே இல்லையா அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம், நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் நல்லா இருக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு, சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. உங்களுடைய பொதுவான ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் என்னென்னா ஸ்டேட்டஸ் வைப்பீங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் அதை உடனே மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க ஸ்டேட்டஸ் வைப்பீங்க. நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிறத மட்டும் தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா பொதுவாகவே கண்திஷ்டி அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய விஷயம். நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும் 4 பேருக்கு இல்லை 4000 பேருக்கு பிடிக்காது. எப்படியா உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைப்பான். அதனால் முடிஞ்ச அளவு ஸ்டேட்டஸ் வைக்கிறதா இருந்தால் உங்களுக்கு தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத நபர்களை ஒன்று கைடு பண்ணிவிட்டு வைங்க, இல்லைன்னா மேக்ஸிமம் வைக்காதீங்க. அதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய அம்மாவுடைய ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அம்மாவுக்கு ஒரு பாசம், அன்பு, அக்கறைங்கிறத நீங்கள் தொடர்ந்து காட்டுங்க. ஏன்னா இப்போ அம்மா நீ உங்களை சில நேரங்களை புரிஞ்சுக்கிறாம வார்த்தைகள் விடுவாங்க. ஸோ ஆனால் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் அவங்கள்ட்ட கோவப்படுறதோ அல்லது அவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறதையோ வச்சுக்கிற வேண்டாம். எங்கள் அம்மா தானே, என்னோடய அம்மா தானே, ஏற்கனவே நீங்கள் அன்பை காட்டுறவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக அக்கறை காட்டுங்க. சூப்பராக இருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தால் மட்டும் எக்காரணத்தை கொண்டும் பழைய வண்டி வாகனம் வாங்க வேண்டாம். ஏன்னா பழைய வண்டி வாகனங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத செலவு வந்துக்கிட்டே இருக்கும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்க, வண்டி வாகனங்களை கவனமாக போங்க. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு மிகப்பெரிய தாக்கமோ மிகப்பெரிய பிரச்சனையோ உறுதியாக கிடையாது. 10ல் ஒரு பாவி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம நிழற் கிரகமான ராகு பகவான் இருக்கார். தொழிலில் அதிக அக்கறை செலுத்துங்க, தொழிலில் முழு கவனம் செலுத்துங்க. யாரையும் நம்பி ஏமாந்தது இனிமே ஏமாறாமல் உங்களுடைய வாழ்க்கையை நம்பி நீங்கள் வாழ கற்றுக்கோங்க அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை.
ஓகே சார். குடும்ப வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் கூட என்னடா நெறைய நல்ல விஷயமா சொல்றாரே அப்படின்னு நானும் பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில ஒரு ட்விஸ்ட் வச்சீங்க. ஸ்டேட்டஸ் வைக்காதீங்க, பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சில விஷயங்கள கவனமா இருக்க சொல்லியிருந்தீங்க. அடுத்ததா ரேவதி மேம் நீங்க சொல்லுங்க. ரிஷப ராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? ரிஷப ராசி காலபுருஷ தத்துவத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா அது பொருளாதார ராசி, 2வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது தனராசி. இந்த ரிஷப ராசி அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அதிகப்படியான எண்ணங்கள் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியான சேஃப்டினஸ், லக்ஸரியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். ஸோ கடந்த ஆண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்களில் புலம்பலை தான் அதிகமாக சொல்லியிருப்பாங்க, குறைகள் பேசியிருப்பாங்க. நல்ல விஷயமே பேசினாலும் அது தப்பாக போய் முடிஞ்சிருக்கும். எல்லாருமே என்னடா 2ல் குரு இருக்கே, நல்லா இருக்கே, வாக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னாலும் இந்த ராகு கேதுவோட மிட் பாயிண்டில் அடி வாங்குற முதல் ராசி அப்படிங்கிறது வந்து ரிஷப ராசிங்க. அவங்க தனியாக கூப்பிட்டு கேட்டிங்கன்னா ரூம் போட்டு அழுகுற அளவுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிஷப ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பல மாற்றங்களையும் பல அனுபவங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. முதல் விஷயமா அவங்க லாக் ஆகுறது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது லேண்டு. நான் வந்து ஒரு பரவாயில்ல வருமானம் ஒன்று வருது, நான் ஒரு லேண்டு இஎம்ஐ போட்டு கட்டிக்கிறேன். அப்போ இஎம்ஐ போட்டு அவங்க பண்ணும்போது அதில் ஒரு ஏமாற்றமோ இல்லை டபுள் டாக்குமெண்ட்டோ இல்லை பட்டா இல்லை அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த வருடம் நிலம் வாங்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எச்சரிக்கையாக வச்சுக்கிறது, தவிர்க்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உயில் சொத்துக்கள் இதெல்லாம் சிறப்பிச்சு கொடுக்க போகுது. அதே போல் குரு பயிற்சியாக இருக்கட்டும், சனி பயிற்சியாக இருக்கட்டும், 10ல் ராகுவாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கைத்தனன்றது 50% இருந்தாலும் லாபங்கள், மகிழ்ச்சிகள், புதுப்பித்தல் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. முதல் விஷயமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருடம் இவங்களுக்கு ஒரு ஆதாரமான ஒரு வருமானம் இருக்குங்க. வாடகை வருதுங்க, எல்லாம் வருதுங்க, ஆனால் சரியான நேரத்துக்கு வரலங்க, இந்த மாதிரி புலம்பல் எல்லாம் நிவர்த்தியாகி மாசமான ஒரு வருமானம் அப்படின்ற ஒரு விஷயத்த மகிழ்ச்சியாக ஏற்படுத்தி கொடுத்துக்கலாம். அதே போல் சொந்த பிஸ்னஸ்ஸு, இந்த சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10ல் ராகு இருந்தாலும் சந்திரன் உச்சமடைகிற ராசின்றது ரிஷபம். இந்த வருடம் பிறக்கும்போது அந்த சந்திரன் ராகுவோட இணைஞ்சி சதய நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க. அப்போ என்ன சொல்லலாம், மைண்ட் சார்ந்த விஷயத்த எந்த ஒரு விஷயத்தையும் ஃப்ரீனஸ்ஸாக எடுத்துக்கிறது, ஸ்ட்ரெஸ்னஸ் இல்லாமல் பார்த்துக்கிறது. இதனால தான் ஃபஸ்ட்டு விஷயம் ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ், பீரியட்ஸ் ப்ராப்ளமு, பிசிஓடி, அதில் இந்த டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸு. 2வது விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸு, இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிறப்பு ஜாதக ரீதியாகவும் ராகு தசையோ ராகு புத்தியோ நடக்குதுனாக்கா மைண்டு டைவர்ட் ஆகக்கூடிய விஷயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். 2வது நான் ஒரு லவ் பண்ணிகிட்ருக்கேங்க, இந்த காதல் எனக்கு இந்த வருஷம் சக்ஸஸ் ஆகுமானா ஆஃப்டர் ஜூலைக்கு மேலே சக்ஸஸ் ஆகியும் கொடுக்கும். அந்த காதல் வந்து உண்மையான நேர்மையான காதலாகவும் இருக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் பேசும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் கட்டம் பொருத்தத்தை பார்த்து கண்ணுங்க. 2வது விஷயம் இவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டுங்க. கல்யாணம்லாம் முடிஞ்சு 3 மாதம் கழிச்சு நீ தான் கல்யாணம் பண்ணி வச்ச, என் வாழ்க்கையை அழிச்சிட்ட, இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஸோ கல்யாண பொருத்தம் பார்க்குறது முக்கியம். 2வது இவங்களுக்கு ஓகேவா அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டுக்கோங்க. அடுத்தது நகை சார்ந்த விஷயங்கள், ஒரு நகை தொலைஞ்சி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. பணம் சார்ந்த விஷயமா சரி, நகை சார்ந்த விஷயமா இருந்தாலும் பொறுப்பாக எடுத்து வைக்கிறது, அது சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு குரு சனியை பார்க்குறது எல்லாம் ஓகே. ஆனால் ரிஷபம் சொல்லும்போது சனி பாதகாதிபதி, குரு அஷ்டமாதிபதி, மறைமுகமாக முன்ஜென்ம கர்மாக்கள், அதாவது இதை என்ன சொல்லுவாங்கன்னா பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், ஒரு குழந்தைக்கு ஒரு சாப்பாடு கொடுக்குறதா இருக்கட்டும், அதே போல் ஒரு மருத்துவ செலவு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வாழ்வியலில் எடுக்கும்போது இவங்களுக்கு நிறைய விஷயங்களை மாற்றி கொடுக்கும். அடுத்தபடியாக இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் நிச்சயமாக என்னங்க லாபம் இருக்குது அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக பதவி உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம். சிக்கலாக போயிட்டுருக்கோம், வேலையை விட்டே போயிடலாமான்ற மாதிரி மைண்ட் செட் இருக்கும். ஆனால் ஆஃப்டர் ஜூலைக்கு மேலே இந்த பதவி உயர்வு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, அடுத்ததாக ஜாதகருடைய ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது நம்ம சொல்லிட்டோம், பிசிஓடி இது சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்க. இந்த 60க்கு மேலே இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்கள் கண்டிப்பாக செவித்திறன் அப்படிங்கிறது பாதிக்கப்பட போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான மருத்துவமாக இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற விஷயங்களை கொஞ்சம் கவனிச்சுக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மொத்தத்தில் ரிஷபராசி நேயர்கள் பணம் சார்ந்த நகை சார்ந்த விஷயத்தில் எச்சரிக்கையும் பொருளாதார ரீதியான உயர்வுகளையும் இந்த வருடம் நிச்சயமாக அனுபவிக்க போகிறாங்க. நன்றி.
ஓகே மேம். ரிஷபராசிக்காரர்கள் வந்து பணம், நகை விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா ரத்னம் சார் நீங்க சொல்லுங்க. ரிஷபராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? ரிஷபராசிக்கு கடந்த வருடம் 2ஆம் இடத்துல குரு இருந்து ஒன்றும் பெருசாக செய்யலை. இதுதான் உண்மை. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்குறார். அப்போ அங்கே சனி சந்திரன் சேர்ந்தால் புனர்ப்பு தோஷம்னு ஆயிடுது. கடந்த ஒரு வருட காலத்தில் ரிஷபராசியோட கேரக்டரே டோட்டலாக மாறி போச்சு. அதாவது இவங்க பர்ஃபெக்ஷனாக இருப்பாங்க, நீட்டாக இருப்பாங்க, நல்ல ஆடைகளை பயன்படுத்துவாங்க, நிறைய ட்ரெஸ் வாங்குவாங்க. ஆனால் நீங்கள் கடந்த வருடத்தில் பாருங்கள், அவங்களுக்கு புதுசாக ட்ரெஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சி போயிருக்கும். அதே போல் ட்ராவல் பண்ணுறது குறைஞ்சி போயிருக்கும். தனிமையை ரொம்ப அதிகமாக அனுபவிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தன்மையெல்லாம் கடந்த வருட காலத்தில் போயிடுச்சு. அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்களுக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் குரு வரார். அப்போ இவங்களோட முயற்சிகள் இனிமேல் தான் பலிதமாகக்கூடிய காலம். அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸாகவும் இவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் மாற்றத்தையும் கொடுக்க போகுது. அதே போல் குருவோட பார்வை இவங்களோட 9ஆம் இடத்துல விழுறதுனால இவங்க ட்ராவல் பண்ணுறது, வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் இந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாக போகுது. ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு போயிட்டு வர்றது, டூருக்கு போயிட்டு வர்றது, அதே போல் யாத்திரைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பல நாள் நேர்த்தி கடன் செய்யாமல் இருந்தது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை இந்த தமிழ் புத்தாண்டு இவங்களுக்கு கொடுத்துரும். அதே சமயத்தில் இவங்க எப்போவுமே ரிஷபராசிக்காரர்கள் ஜெயிக்கணும் அப்படின்னாலே இவங்களோட கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இவங்க ராசியில் தான் சந்திரன் உச்சமார். சந்திரன் எப்போவுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸு கிரகம், அதாவது வளர்தல் தேய்தல், அதே போல் நிலையாக நிற்காமல் இருக்கிறது. அப்போ மன ரீதியாக இவங்க தன்னம்பிக்கை எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸாக இருக்காங்களோ அப்போ இவங்க மிகப்பெரிய அளவில் வெற்றியையும் சக்ஸஸையும் அடைஞ்சிருவாங்க. இருந்தாலும் இவங்க ஃபினான்ஷியலாக பல விஷயங்களை நம்பாமல் இருக்கிறது நல்லது. ஒரு இடத்துல குடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் பெரிய முதலீடுகள் இந்த சனியோட பார்வை குறையிற வரைக்கும் ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு நிச்சயமாக இந்த தமிழ் வருடப்பிறப்பு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். வீடு சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். புதிய வீடு கட்டக்கூடிய முயற்சி, வீடு இடமாற்றம் செய்கிறாங்க, நான் வாடகை வீட்டில் இருக்கேன், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், நான் வந்து வீடு மாறணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிச்சயமாக ஒரு நல்ல வீடு கட்டி நல்ல இடத்துக்கு இவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் கொடுக்கல் வாங்கலையும் கமிட்மெண்ட் கொடுக்கறதுலையும் ரொம்ப கவனமாக இருந்தால் இந்த தமிழ் புத்தாண்டு இவங்களுக்கு நல்லதையும் செய்யும். ஓகே சார். புதிய வீடு வந்து நீங்க வாங்கணும்னு நினைச்சா அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மொத்தமா பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப ராசிக்கு வந்து நீங்க புதிய முயற்சிகள் என்ன தொடங்கினாலும் அது நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க குடும்ப வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயம், அதுக்கப்புறம் பொருளாதாரம், நகை விஷயம், இது எல்லாத்துலயும் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிஷப ராசிக்காரர்கள் நீங்க எல்லாருமே இது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு கொஞ்சம் கவனமா இருங்க.